அடிக்கிற வெயில சமாளிக்க சில்லுன்னு எதையாவது குடிச்சா பத்தாதுங்க. உடம்புக்கு ஆரோக்கியம் தேவை, உடம்புக்கு குளிர்ச்சி தேவை. அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த ஜூஸை நீங்கள் வீட்டில் செஞ்சு குடிச்சே ஆகணும். ஏன்னா நாளுக்கு நாள் வெயில் அதிகமாகிட்டே இருக்குது. இது வந்து பாட்டி காலத்து மெத்தடு, ரொம்ப சூப்பரானது, ஆரோக்கியமானது. நான் வந்து ஒரு 250 கிராம் அளவுக்கு பாசிப்பயிர் எடுத்திருக்கேன். பாசிப்பயிரில் உடம்புக்கு தேவையான குளிர்ச்சிகளை அள்ளி அள்ளி தரக்கூடிய சத்துக்கள் நிறைய இருக்குது. நீங்கள் ஒரு தடவை இதை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் உடம்புல எவ்வளோ மாற்றங்கள் இருக்குதுன்னு பாருங்கள். வெயிலில் நீங்கள் ஈஸியாக சுற்றலாம். நல்லா இந்த மாதிரி செவக்க வறுத்துக்கங்க, சூப்பராக இருக்கும். வறுத்ததை வந்து நான் ஆற வச்சதுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா தண்ணியில் ஊற்றி அலசிட்டேன். ஏன்னா நம்ம அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது அதில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாமே வெளியே வந்துடும். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு நான் பூசணி விதை சேர்த்துருக்கேன். 3 பாதாம், 4 முந்திரி, 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட இது இருந்துச்சுன்னா சேர்த்துக்கங்க. இல்லை அப்படின்னா இந்த தேங்காய் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கிட்டால் போதும். 2 சில தேங்காய் நான் உடச்சி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு தடவை நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி நல்லா வடிகட்டிக்கணும். நல்லா அழுத்தி பிடிஞ்சு வடிகட்டிக்கணும். அடுத்ததாக மறுபடியும் தண்ணி ஊற்றி மறுபடியும் வடிகட்டணும். ஏன்னா அவ்வளவு சத்து இருக்குது இதில். நார் சத்து அதிகமாக இருக்குது. உடம்புக்கு தேவையான குளிர்ச்சி தரக்கூடியது எல்லாமே இதில் இருக்குது. இப்போ மறுபடியும் நான் தண்ணி ஊற்ற போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. டேஸ்ட்டுக்காக சர்க்கரை, நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். தேவைக்கு தான் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நல்லா இனிப்பாக குடிக்கணும் அப்படின்னா நாட்டு சர்க்கரை இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. வெள்ளை சர்க்கரையை போட்டாதீங்க. நாட்டு சர்க்கரை இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க. மறுபடியும் நான் தண்ணியை ஊற்றி நல்லா அலசிட்டேன். நல்லா இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வடிகட்டிட்டு வரும். இந்த சக்கையை வந்து விட்டுறாமல் இன்னொரு வாட்டி கூட அடித்து நான் வந்து சேர்த்துக்க போகிறேன். நல்லது, ரொம்ப நல்லது, சூப்பராக நல்லா வடிகட்டிக்கலாம். இந்த மெத்தடை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உடம்புக்கு தேவையான ஒட்டுமொத்த குளிர்ச்சியும் கிடைக்கும். வாரத்துக்கு 2 தடவை நீங்கள் செஞ்சிங்கன்னா போதும். இப்போ நம்ம எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வடிகட்டியாச்சு. 4 பேரில் 5 பேர் தாராளமாக குடிக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு ஐஸ் கட்டியை வந்து சேர்த்துக்கிட்டோம். உங்கள்கிட்ட ஐஸ் கட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் நல்ல குளிர்ந்த தண்ணியை வந்து சேர்த்துக்கங்க. ரொம்ப நல்லது. மிக்சியில் அடிக்கும் போதே குளிர்ந்த தண்ணியில் சேர்த்துக்கங்க. இது கூடவே வந்து நான் சப்ஜா விதைகளை வந்து சேர்த்துக்க போகிறேன். சப்ஜா விதைகள் வந்து 1 மணி நேரத்துக்கு மேலே ஊற வைக்காதீங்க. அது நல்லா இருக்காது, டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா மட்டும் போதும். சப்ஜா விதைகள் கடைகளில் எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. அடுத்ததான் நம்ம சேர்க்க போகிறது வந்து பாதாம் பிசின். பாதாம்லேருந்து வரக்கூடிய அந்த மரத்தில் இருக்கக்கூடிய கோந்து தான் இந்த பாதாம் பிசின். உடம்புக்கு குளிர்ச்சி தர்றதில் நம்பர் 1 ப்ராடக்ட் இது. 100 கிராம் 30 ரூபா தான். உங்களுக்கு எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்குது. எங்கே கேட்டாலும் கண்டிப்பாக கிடைக்கும். அதை வந்து ஒரு 5 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்து நான் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. 3 பேர் அளவுக்கு நான் டம்ளர் வச்சு ஊற்றிருக்கேன். இன்னும் கொஞ்சம் கூட மிச்சம் இருக்குது. 4 பேர் தாராளமாக குடிக்கலாம். நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். வெயிலில் சுற்றி வேலை பார்க்குறவங்க கண்டிப்பாக நீங்கள் இதை வெறும் வயிற்றில் காலையிலே குடிச்சிட்டு போகலாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ ஆரோக்கியமானது. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இது வந்து வெயிலில் சுற்றி வேலை பார்க்கக்கூடிய உங்கள் நண்பர்களுக்கோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் தெரிவிங்க.